வெல்கம் பேக் டு ஃபைனான்ஷியல் டைரி சேனல். நம்ம இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் என்னன்னா ஹவு டு அச்சீவ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். நீங்க 5 வருஷத்துல 10 வருஷத்துல ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணுமா, நீங்க எங்க இருக்கீங்கன்னா அப்போ இந்த டாபிக் ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். இதை நம்ம ஒரு புக்கை ரிவ்யூ பண்ண போறோம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இந்த புக்கு எழுதின ஆத்தர் கிராண்ட் சாப்டர். இந்த புக்ல அவர் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்ணணும் சொல்லி சில டாபிக்ஸ் சில ஸ்டெப்ஸை அவர் சொல்லியிருக்காரு. அதுல இருந்து சில ஸ்டெப்ஸை நம்ம இந்த தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னா, நமக்கு ஒரு பேசிவ் இன்கம் வரும். நம்ம சேர்த்து இருக்கிற காசுல இருந்து ஒரு பேசிவ் இன்கம் வரும். அந்த பேசிவ் இன்கம் மூலியமா நம்மளோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நமக்கு கிளியர் ஆயிரும். லைக் நமக்கு ரெண்ட், எலக்ட்ரிக்கல் பில், இந்த மாதிரி செலவெல்லாம் அதுல போயிடும். அதுக்காக நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. இதுல இருந்து ஒரு பேசிவ் இன்கம் மூலியமா நமக்கு எல்லா செலவும் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் சொல்றது. இந்த ஆத்தர் ஒரு 24 இயர் ஏஜ் இருக்கிற டைம்ல அவர் அவரோட பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருந்தாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 24 ஏஜ்ல பேரண்ட்ஸோட இருக்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாது, அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அமெரிக்கா மாதிரி டெவலப் கண்ட்ரில எல்லாம் 24 ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்தா அது அவங்களுக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லானது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க 18 ஏஜ்ல அவங்க ஒர்க் பண்ண போயிடுவாங்க. 18 ஏஜ்ல ஒர்க் பண்ணிட்டு அவங்க அவங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸை அவங்க அதுல இருந்து மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனா ஆத்தர் என்ன பண்ணா, ஆத்தர் 18 ஏஜ்ல அவர் வேலைக்கு போனாரு. ஆனா அவர் சம்பாதிச்சிட்ட எல்லா காசு 3 இயர்ஸ்ல அவருக்கு வேலை போன அப்புறம் எல்லாமே அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. லாஸ்டா கடைசியில பார்த்தா ஆத்தர் கிட்ட ஒரு $2 தான் இருந்துச்சு சேவிங் அக்கௌண்ட்ல. இப்போ ஆத்தர் ஒரு நாள் டிசைட் பண்ணாரு, எனக்கு ஃபைனான்ஷியல் பத்தி நிறைய கத்துக்கணும் சொல்லி. அப்போ ஆத்தர் ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் நிறைய புக்ஸை அவர் ரீட் பண்ணாரு. ஆத்தர் ஒரு ஃபிக்ஸ் அமௌண்ட் வச்சாரு. அந்த அமௌண்ட் அவர் அச்சீவ் பண்ணணும் சொல்லி ஒரு 5 இயர்ஸ் அவர் ஒரு கோலை வச்சாரு. அது அவர் அச்சீவோ பண்ணாரு. அதை அச்சீவ் பண்றதுக்காக அவர் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, நிறைய அவரோட லைஃப்ல சாக்ரிஃபை பண்ணாரு. இதெல்லாம் பண்ணிட்டு ஆத்தர் அவர் அந்த அவரோட கோலுக்கு அவர் ரீச் ஆயிட்டாரு. ஆத்தர் 7 ஸ்டெப்ஸை சொல்லியிருக்காரு. அது என்ன இதுன்னு பார்க்கலாம் நம்ம. நம்பர் 1, கிளாரிட்டி. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். நீங்க எங்க இருக்கிறீங்க, நீங்க கோல் எங்க போகணும்னு சொல்லி ஒரு கிளாரிட்டி வேணும் சொல்றாரு ஆத்தர். நம்பர் 2 செல்ஃப் சஃபிஷியன்ஸ். அதுதான் என்னன்னா, உங்களுக்கு நீங்க எல்லா பில்லும் கரெக்டா பே பண்ணிட்டே இருப்பீங்க. நம்பர் 3 பிரீத்திங் ரூம். இது என்னன்னா, நீங்க உங்க சேலரியை டிபெண்ட் பண்ணி இருப்பீங்க. உங்க சேலரி வரும், உங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் அதே மாதிரி ஆகும். இதுல நோ சேவிங், இதுல சேவிங்க எதுவுமே இருக்காதுங்க. நம்பர் 4 ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி சொன்னா என்னன்னா, நீங்க ஒரு 6 மாசத்தோட உங்க எக்ஸ்பென்ஸை நீங்க சேவ் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாப் போயிடுச்சுன்னா நீங்க 6 மாசம் வரைக்கும் நீங்க மேனேஜ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்போட பேர் ஸ்டெபிலிட்டி சொல்றேன். அதுக்கப்புறம் நம்பர் 5 என்னன்னா ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டி சொன்னா என்னன்னா, நீங்க ஒரு 2 வருஷத்தோட உங்களோட எக்ஸ்பென்ஸ் நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அது ஆத்தர் என்ன சொல்றாரு, ரொம்ப குட் சொல்றாரு. ஸோ இந்த ஸ்டேஜை அவர் என்ன சொல்றாருன்னா ஃபிளெக்சிபிலிட்டி சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6th ஸ்டெப் வருது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட் சொல்றது என்னன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஆனா இதுல என்ன ஆகும்னா, நீங்க வேலை பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் வந்துடும். அது மூலியமா உங்க எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இது ஆயிரும். ஸோ வேலை பண்ண தேவைன்னு சொல்லி கிடையாது, வேலை நீங்க பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க பண்ணலாம். ஸோ நீங்க இங்க ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ட். கடைசியா ஆதர் 7th ஸ்டெப் என்ன சொல்றாருன்னா, இது அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் சொல்றாரு. இதை அச்சீவ் பண்ண அப்புறம் நீங்க காசை பத்தி வரி பண்ண வேணா, நீங்க லக்ஸரி லைஃப் வாழலாம். நீங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணிட்டதுன்னு சொல்றாரு. வாங்க இந்த வீடியோட கடைசி நம்ம சம்மரி பாட்டுக்கு போகலாம். நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்லி. நம்பர் 1 கிளாரிட்டி, நம்பர் 2 செல்ஃப் சஃபிஷியன்ஸ், நம்பர் 3 பிரீத்திங் ரூம், நம்பர் 4 ஸ்டெபிலிட்டி, நம்பர் 5 ஃபிளெக்சிபிலிட்டி, நம்பர் 6 ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், நம்பர் 7 அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த். இந்த வீடியோ மூலமா நீங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி அச்சீவ் பண்ண சொல்லி ஓரளவுக்கு நீங்க நாலேஜ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். என்னோட வீடியோஸை கண்டினியூஸ் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க என்னோட வீடியோ லைக் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.